குடிமக்கள் சேவை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் வீடியோவில் ஆதார் பேன் லிங்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இஃபில்லிங் வெப்சைட்டில் போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி விளக்கமாக போட்டிருப்பாங்க. என்னோடய ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதைக்கு லாங் வீடியோ நான் போடலை. இந்த ஷார்ட் வீடியோவில் யாருமே சொல்லாத இது ரொம்ப நாளாக இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது, அந்த எரருக்கு தீர்வு கண்டிப்பாக இதில் இருக்கும். நம்ம அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இஃபில்லிங் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இஃபில்லிங் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் ஆதார்னு இருக்கும். அதை டச் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய பேன் கார்டையும் ஆதார் நம்பரையும் நம்ம டைப் பண்ணி 1000 ரூபா ஃபைன் கட்டி ஆதார் பேன் டிலேன்னு சொல்லி அந்த இதில் வந்து ஃபைன் கட்டி நம்ம வந்து லிங்க் பண்ணுறோம் 1000 ரூபா. அந்த 1000 ரூபா எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லிங்க் பண்ணுவீங்க. லிங்க் பண்ணதுக்கப்புறம் அது லிங்க் ஆகிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக ஆதார்லேயும் பேன்லேயும் ஒரே மாதிரியே இருந்தாக்கா லிங்க் ஆகிரும். அப்படி ஒரே மாதிரியா பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரியே இல்லைன்னா ஃபைன் எடுத்துக்கும், ஆனால் லிங்க் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆதார்லேயும் பேன்லேயும் ஒரே மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ணிங்கன்னா அந்த ஃபைன் அப்படியே தான் இருக்கும், லிங்க் ஆயிரும். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொருத்தர் வந்து பழைய ஆதார் பிரிண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஆதார் பேன் கார்டையும் வந்து பழைய பிரிண்ட் வச்சுட்டு இவங்க எப்போயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பேன் கார்டில் இல்லைனா ஆதாரில் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங்கு மாற்றிருக்கலாம் அல்லது திருத்தம் பண்ணியிருக்கலாம். அந்த திருத்தம் பண்ணது வந்து புதுசு நீங்கள் உள்ளே வந்து திருத்தம் பண்ணது இருக்கும், வெளியே பழைய கார்டு இருக்கும். அதை வச்சு லிங்க் ஆகலைன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாக்கா ஆகாது. நீங்கள் ஆதாரை ஒரிஜினல் டவுன்லோடு பண்ணி ஓடிபி போட்டு டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி இருக்குது, பேர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதை பார்த்துட்டு பேன்லேயும் அதே மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் கட்டி லிங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லிங்க் ஆயிரும். இந்த ஒரு முறையை முயற்சி பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.